இப்போ புஷி ஆனந்தோட தொடர்பு, ஆதவ அர்ஜுனா தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கண்ணு ஆதவ் அர்ஜுன் வந்து எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்ல கண்ணு. அவங்க மாமா எனக்கு பழக்கம். லாட்ரி. லாட்ரி மார்ட்டின். அவரு எப்படி பழக்கம்? இல்ல பிசினஸ் ரீதியில பழக்கமா? இல்ல அதான் அவரு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு ஒரு விஷயத்துல மாட்டி ஜெயில்ல இருந்தாரு. கோயம்புத்தூர் சிறையில அடைக்கப்பட்டாரு. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில அடைச்சுட்டாங்க. அடைச்சுட்டு அதுக்கப்புறம் அவரு வந்து அந்த கேஸ வந்து ஜோடிச்ச கேஸுங்கிற மாரி பேசுனாங்க. அதனால அது என்னங்கிறது எனக்கு இது டீட்டெயில்ஸு தெரியாது. ஆனா, அம்மாகிட்ட ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடுத்து, என்ன வந்து நீங்க இது பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லி, பலமுறை என்ட்ட ஃபோன்ல பேசி, அதுக்கப்புறம் அவருக்கு பெயில்ல விட சொன்னான். பெயில்ல விட்டதுக்கு பின்னாடி அவரு வந்து டெய்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மினிமம் ஒரு 30 டேஸ் கையெழுத்து போட்டுட்டு இருந்தாரு. அதனால மொத்தமா அந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு அம்மாகிட்ட போய் பேசி, அத நான் பண்ணுனேன். அப்ப என் கூட வந்து அவரு ரொம்ப எனக்குமா அவருடைய பிஏ தான் என் கூட டீலிங் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. நான் பணம்லாம் வாங்கல. நான் வாங்கல. பட் அத விட்டுடு. ஸோ அந்த அவருக்கு அப்புறம் ஃபைனலா வந்து நீங்களே பேசுறீங்களா? மார்ட்டின பேச சொல்லுங்கன்னா, அப்புறம் மார்ட்டின் பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த காரியங்கள்லாம் பண்ணி குடுத்தேன். அப்பமே எனக்கு அவர் பழக்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து நானு ப பலமுறை ஃபோன் பண்ணேன். அத ஏன் மறுக்கணும்? அவரு எனக்கு ஃபோன் எடுக்கல. சரியா எடுக்கல. ஸோ, அதனால அதுக்கப்புறம் நான் உட்டுட்டேன். எப்ப திருமாவளவன்ட்ட இருந்தார்ல.